வெல்கம் டு அசகோசா நண்பர்களே. ரீசெண்டாக டோக்கியோவில் இருக்க அசகோசா டெம்பிள் விசிட் பண்ணியிருந்தேன். இது வந்து சென்சோஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். கிட்டத்தட்ட கிபி 628 பக்கமாக கட்டின ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளில் இருக்க சிலை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சுமிதா ரிவர்லேருந்து கண்டெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை, பாதுகாப்பு, செழிப்பு அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு வணங்கப்பட்டு வர ஒரு டெம்பிள். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நிறையா சுவீனியர் ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ்லாம் தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே போவோம். நிறையா பார்க்கவே ரொம்ப விதவிதமான சுவீனியர்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடி வந்து இந்த கமினரி மோன் அப்படிங்கிற இந்த கோயிலோட கோபுரம் வரும். இந்த கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமினரி அப்படிங்கிற எழுதப்பட்ட ஒரு மணி கட்டியிருப்பாங்க. அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு ஏற்கனவே சொன்னதுனால இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட பழமையான ட்ரெஸ்ஸான கிமினோவை வந்து தான் போட்டு வருவாங்க. உள்ளே போனோடனையும் இந்த மாதிரி ஊதுபத்தி கொளுத்தி வழிபடுற இடம் வந்து இருக்கும். எல்லா கோயில்லையுமே இதை வச்சுருப்பாங்க. அதுமாதிரி இந்த கோயில்லையும் இதை நம்ம வாங்கி கொளுத்தி வழிபட்டுட்டு உள்ளே போய் அந்த இருக்க சிலையை பார்க்கலாம். மழைக்காலம் அப்படிங்கிறனால யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சி போயிருந்தோம். இருந்தாலும் மலையிலேயும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒமிக்குஜிலாம் எடுத்து பார்த்து அவங்க லக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். என்னோடய லக்கு பார்த்திங்கன்னா மிட் ஃபார்ச்சூன் அப்படின்னு வந்துச்சு. அதை தாண்டி வெளியே வந்தோன்னா சின்ன சின்ன சிலைகள் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இடம் வந்து நிறையா நமக்கு கிடைக்கும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் ரொம்ப வந்து வேர்ல்டு வார் செகண்டில் வந்து சேதமடைஞ்சு இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து திருப்பி இதை சேர்த்து கட்டினாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதனால் ரெசிலியன்ஸ், ரீபர்த் அப்படிங்கிற இந்த ரெண்டுக்கும் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப அடித்தளமாக இன்னும் வந்து ஜப்பான் வந்து போற்றப்படுது. காயின் போட்டு பே பண்ணிவிட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டோம். பாய் மக்களே, வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.